பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பாருங்க, ரெண்டு விதமான மக்கள். மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் ஒரு கூட்டம், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஒரு கூட்டம். மாமிசத்தின்படி நாம் ஒரு காலத்தில் மாமிசத்தின்படி நடந்தோம். ஆண்டவர் அறியாத போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாத போது மாமிசத்தைப்படி நடந்தோம். மனுக்குளம் எல்லாமே ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் எல்லாருமே மாமிசத்தின்படி தான் நடக்கிறார்கள். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாமே ஐம்புலன்களையும் தன்னுடைய இஷ்டப்படி விரும்பினதை செய்து, விரும்புகிறதை சிந்தித்து, தன் இஷ்டப்படி அனுபவிக்கிறவர்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள். மாமிசத்தின்படி சிந்திப்பார்கள். அவர்களுக்கு சுய கௌரவம், தான் என்கிற அந்த ஒரு பெருமை, தான் நல்லாந்தா போதும் சுயநலம், இப்படி பல காரியங்கள் இருக்குது மாமிசத்தின்படி சிந்திக்கிறவர்கள். அப்போ மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள் சிந்திக்கிறார்கள். மாமிசத்தின்படி நடக்கும்போது அவங்க சிந்தையும் மாமிசத்தின்படி தான் இருக்கும். ரெண்டாவது கேட்டகரி, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள்னால் என்னென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என் மீறுதல்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே கழுவப்பட்டால் ஒழிய வேறு எந்த விதத்திலும் நான் சுத்தமாக முடியாது. எனக்கு பாவ மன்னிப்பு வேறு எதுலேயும் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டால்தான் என்னுடைய பாவம் அதிலிருந்து விடுதலை ஆகி நான் பரிசுத்தவனாக ஆகிறேன் என்கிற அந்த உணர்வு, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசம், ஆண்டவரண்டையில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த மகனை நிரப்புகிறவராக இருக்கிறார். நம்மளோட சரீரம்தான் பரிசுத்த ஆவியினை தங்குகிற ஆலயம். அப்போ ஆவியின்படி நாம் நடக்கும்போது அவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, நான் இல்லை, எனக்குள் நீரே வாழ்கிறீர், நீரே என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் அண்டையில் ஒப்பு கொடுத்து நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு அநேக காரியங்கள் பேசுவார். இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, எல்லாமே திட்டமாய் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஆவியின்படி நடக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அவங்க மாமிசத்துக்கும் ஆவிக்குரிய ஜீவித்தில் உள்ளவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வேற டைரக்ஷன், இது வேற டைரக்ஷன். மாமிசத்தின் கிரியைகள், அவங்க ஜென்ம சுபாவங்கள் வெளிப்படும். அவங்க கோபங்கள், எரிச்சல், விரோதங்கள், பகைகள், வைராக்கியம், முறுமுறுப்புகள், ஆண்டருக்கு பிரியமில்லாத எல்லா அசுசியான காரியங்கள் எல்லாம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அவரை சிந்திக்கிறதும் அப்படியாகத்தான் இருக்கும். ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் நடக்க வேண்டும், அவர் எனக்குள்ளே வாழ்கிறார், அவருடைய சுபாவத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும், வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வேத வசனத்துள்ள வசனத்தை பண்ணி நடக்கணும். ஒரு வசனத்துக்கு ஸ்லிப்பானாலும், ஐயோ இந்த மாதிரி சொல்லியிருக்காரே, நம்ம இப்படி நடந்து விட்டோமே, இவங்ககிட்ட இப்படி கோவப்பட்டுட்டோமே, ஐயோ மன்னிப்பு கேட்கணுமே, ஐயோ இவங்களை மன்னிக்கவில்லையே, இது ஆண்டருக்கு பிரியமில்லைன்னு சொல்லி நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு எண்ணத்தோடு, மற்றவர்கள் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து அந்த பர்சன்ட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அது உணர்வுள்ள இருதயமாக அதன்படி செயல்பட தன்னையே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் ஆவியின்படி நடக்கிறவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகள், நாம் ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை, மெசேஜஸ்ஸு, சர்ச்சுக்கு போவது, வசனத்தை கேட்பது, தியானிப்பது, ஆராதனை கலந்து கொள்வது,
ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்து கொள்வது, இப்படி அநேக ஒரு ஸ்பிரிச்சுவலான காரியங்களில் நாம் மிங்கிள் ஆகிறதுக்கு காரணமே ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். நாம் ஒருபோதும் நமக்குள்ளே சுயம் வெளிப்படக்கூடாது, ஜென்ம சுபாவம் வெளிப்படக்கூடாது, மாமிசத்து கிரியைகள் வெளிப்படக்கூடாது. முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, முழுமையாக என்னை நீங்கள் நடத்துங்கப்பா. அரையும் குறையுமா நான் உமக்கு கீழ்ப்படியாமல், ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இன்னொரு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அப்படி இல்லாதபடி முழுமையாக உமக்கென்றே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னோடய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா, நீங்களே எங்களை முழுவதுமாக நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த புதிய நாளைக்கே நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த 2025 வருடத்தின் ஜூன் மாதத்தின் 19ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே ஆண்டவரே. அப்போ இந்த நாளை கூட இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு பேசுகிற ஆண்டவரே, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்குரியர்களை சிந்திக்கிறார்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்கள் செயல்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய சிந்தை ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் எங்களுடைய இருதயத்தின் ஏக்கமாக மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்கள் முற்றிலுமாக எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக முன்மாதிரியாக இருக்கணும்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டும் ஆண்டவரே. அதற்கென்று சாட்சி உள்ளவர்களாக நடக்க அப்பா எங்கள் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துங்க. இங்கே அப்படியே சேர்ப்பாக்க நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.